தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா? அப்போலோ ஃபர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது. இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் 9953541711. முடியாதது கூட திமுக பயம். விஜய் குடியேற்றத்துக்கு திமுக என்ன பிரச்சனை இது? அதனாலதான் இவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க. ஜனநாயக நாட்டுல அது நல்லது தானே. ஜனநாயக நாட்டுல குடியேற்றுறது விஷயம் நல்லது. நீங்க கூட ஒரு குடியேற்றிக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது, புரியுதா? ஆனா ஒரு குடியேற்றுறது கூட திமுக பயம். குடியேற்றது கூட திமுக பயம். ஊடகங்களை பார்த்தேன், பல பிரச்சனைகள் வந்து இந்த மாதிரி வந்து குடியேற்றுறதுக்கு எவ்வளோ தடங்கள் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தடங்களும் அன்பு சோதரி விஜய்க்கு கொடுத்ததா சொல்கிறாங்க. ஆனால் அதே மீறி ஏற்றுறவங்க அதே மீறி ஏற்ற போகிறேன்னு சொல்கிறாங்க. ஒரு விஜய் குடியேற்றுறதுக்கு திமுக என்ன பிரச்சனை இது? இல்லை எங்களை பொறுத்தவரை பார்த்தா எதாக இருந்தாலும் சரி சொல்லலாம், கட்சி தான் முடிவு செய்யும். நீங்களும் நான் முடிவு செய்கிற விஷயம் இல்லை. அதில் ஒரு கொடியேற்றுறது கூட ஒரு சகிக்க முடியாமல் அதனால வந்து அவங்க கட்சி பாதிப்படை வந்து அடிப்படையில் அதை கூட வந்து பார்த்தா அவருக்கு எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்குறது நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர் அதனாலதானே இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க. அதனால இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க. அதாவது ஏன் நெருக்கடி கொடுக்குறீங்க? ஜனநாயக நாட்டுல எல்லாருக்கும் தான் உரிமை இருக்கு குடியேற்றுறதுக்கு. அது மாதிரி அனுபவிச்சு போட்டு தானே அது கட்சி முடிவு செய்யுங்க, நான் முடிவு செய்ய முடியாது. யாரு முளைச்சி 3 இலை இல்லை சரிதானே? இந்த 3 இலை விடாத இது பார்த்து ரெட்டலையை பார்த்து கேட்குதுல எவ்வளோ 50 வருஷம் மேல இருக்க கட்சி, 31 வருஷம் ஆண்ட கட்சி. இப்படி இருக்க ஒரு நிலையில ஏதோ நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்னா அது கௌரவமா இருக்காது. நாங்க போட்ட அந்த இதால 4 சீட்டு சட்டமன்றத்தில் வந்துட்டீங்க. ஒரு சீட்டு எம்எல்ஏ 2026ல தனியா நின்று ஜெயிச்சு பாருங்க, முடியாது. அப்படி சொந்த காலம் கிடையாது, ஒரு செல்வாக்கம் கிடையாது, எதுவுமே இல்லாம பிஜேபி எங்களை பார்த்து பேசுறது வினோதமா வேடிக்கை இருக்கு. தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா? அப்போலோ ஃபர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது. இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் 9953541711.